பாலஸ்தீன ஆணையம் உடனடியாக இஸ்ரேலியர்கள் தீயினால் பாதிக்கப்படுகிறார்கள் எனும்போது நாங்கள் அதை மீட்டு தருவதற்கு, அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தயார் என்று தங்களுடைய படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் இஸ்ரேலிய யூதர்களை, தங்களுடைய மக்களையே அழிக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்காக விரைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நபிமொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா, உன்சுர் அஹாக்க வாலிமன் அவ் மதுலூமன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய சகோதரன் அநியாயம் இழைத்தவனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவ முடியும், ஒருத்தனுக்கு அடிச்சிட்டாங்கன்னா அடி வாங்கினவனுக்கு உதவி செய்ய முடியும், போலீஸுக்கு கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது அவனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு கூட்டு போகலாம், அதை செய்யறது நியாயம், அடிச்சவனுக்கே உதவி செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனை தூக்கி விடுங்கன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அநியாயம் தான் பண்றான், அநியாயம் பண்றான்னு சொல்லி விட்டுறாம அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்திலையும் நீ எனக்கு அநியாயம் பண்ணினாலும் உனக்கு நான் துணையா வந்து நிற்கிறேன் பாரு என்று சொல்லி உதவி செய்யுங்கள் என்றார்கள். இந்த நபிமொழி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடைமுறைப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது.